வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 3. அமைச்சர்களும் நிமித்திகர்களும் திகைத்து நிற்க சபரர் அரசர்களை எடுத்துச் சென்று அரண்மனை மஞ்சங்களில் கிடத்துங்கள் என்று ஆணையிட்டார். ஒற்றையுடலாக அதுவரை அவர்களை பார்த்திருந்த ஏவலர் கைநடுங்கினர். வெட்டுண்டு துடிக்கும் உடலை பார்க்கும் உணர்வே அவர்களுக்கு ஏற்பட்டது. தூக்குங்கள் என்று சபரர் மீண்டும் கூவ தலைமை ஏவலன் பிறரை நோக்கி கை காட்டிவிட்டு ரம்பனின் எடைமிக்க உடலை தூக்கினான். அது உயிருள்ள உடலுக்குரிய நிகர்நிலை இல்லாமல் பல பக்கங்களிலும் அசைந்து சரிந்தது. உள்ளமென்பது உடலில் கூடிய நிகர்நிலையே என ஏவலன் உணர்ந்தான். உள்ளமுழந்து உடல் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற வெவ்வேறு தசை துண்டுகளின் பொருளற்ற திரள். 12 ஏவலர்களின் கைகளில் ரம்பன் ததும்பினான். 2 ஏவலர் கரம்பனை தூக்கிக் கொண்டு வந்து ரம்பன் அருகே படுக்கச் செய்தனர். ரம்பன் உடல் தன்மேல் பட்டதும் கரம்பன் ஆ என விலங்கு போல ஊளையிட்டபடி துடித்து கைகளை நிலத்தில் அறைந்து உந்தி விலகினான். ரம்பன் யாரது யாரது என்று கூச்சலிட்டான். வாசிப்பது சந்தீப். மூங்கில் கட்டிலில் ரம்பனை தூக்கி படுக்கச் செய்தனர். புரண்டு புரண்டு தவித்தபடி யாரது இங்கே யார் என்று எச்சில் வழிய கூவிக் கொண்டிருந்தான். அவன் அருகே கரம்பனை படுக்கச் செய்ய ஏவலர் முயன்றபோது சபரர் வேண்டாம் என்று கை நீட்டி தடுத்தார். அவர்களை தனித்தனியாக அரண்மனைக்குள் கொண்டு சென்றனர். முதல் முறையாக அவர்கள் தனித்தனியான மஞ்சங்களில் படுக்க வைக்கப்பட்டனர். அகன்ற மஞ்சத்தின் வலது மூலையில் ஒதுங்கிக் கொண்ட ரம்பன் எஞ்சிய இடத்தை கையால் துழாவியம் அறைந்தும் எங்கே எங்கே என்று அரைமயக்கில் என அரற்றினான். தன் மஞ்சத்தின் இடது மூலையில் ஒடுங்கிய கரம்பன் எஞ்சிய இடத்தை நோக்கி பதைத்து மேலும் மேலும் ஒடுங்க முயன்று அமைச்சரே அமைச்சரே என்று அழுதான். அகிபீனா கொண்டு வருக அகிபீனா என்று சபரர் ஆணையிட்டார். அகிபீனா உண்டு சிவமூலிப்புகையும் அளிக்கப்பட்டதும் அவர்களின் நரம்புகள் அவிழ்ந்தன. தசைகள் தளர்ந்தன. நீண்ட மூச்சு வரத் தொடங்கியது. தாடை விழுந்து வாய் திறந்தது. துயிலில் ரம்பன் புன்னகைத்து நான் என்றான். கையை மஞ்சத்தின் எஞ்சிய இடத்தில் ஓங்கி அறைந்து நான் என்றான். கரம்பன் ஒடுங்கி உடல் சுருக்கி மெல்ல அதிர்ந்தபடியே இருந்தான். பின்னர் இந்த இடம் என்று முனகினான். இதழ்கோண புன்னகை செய்து இடம் என்றான். அவர்கள் தூங்கும்போது கூட அந்த எஞ்சிய இடம் மஞ்சத்தில் அப்படியேதான் இருந்தது என்பதை சபரர் கண்டார். நிமித்திகர் சூரர் என்ன செய்வது ஆசிரியரே என்று மெல்ல கேட்டார். நீரும் நெருப்பு அடுத்த கணம் எடுக்கப் போகும் வடிவமென்ன என்று தெய்வங்களாலேயே சொல்ல முடியாது. அவர்கள் விழித்தெழட்டும். காத்திருப்போம் என்றார் சபரர். இரவெல்லாம் மஞ்சத்தரை வாயிலிலேயே அமைச்சர்கள் அமர்ந்து துயின்றனர். காலையில் ரம்பனின் பெருங்குரல் அலறலை கேட்டுத்தான் அவர்கள் விழித்தெழுந்தனர். உள்ளே கைகால்களை அறைந்து வாய்திறந்து தொண்டை நரம்புகள் புடைக்க ரம்பன் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தான். விடு என்னை விடு அரியாச்சரடுகளை அவிழ்க்க விழைபவன் போல் அவன் திமிரி எழுந்து மீண்டும் விழுந்தான். அப்பால் கரம்பன் விழித்துக் கொண்டு ரம்பனை நோக்கி இழுத்துக் கொண்டிருந்தான். ரம்பன் கட்டுக்கள் கட்டுக்கள் என்று கூவியபடி மஞ்சத்திலிருந்து எழ முயன்று மறுபக்கம் சரிந்து விழுந்தான். அவ்வொலி கேட்டு உடல் அதிர்ந்த கரம்பன் தன் மஞ்சத்திலிருந்து புழு போல தவழ்ந்து அப்பால் இறங்கினான். இருவரும் அறையின் இருமூலைகளை நோக்கிச் சென்றனர். அவர்களை வெவ்வேறு அறைகளுக்கு கொண்டு செல்லுங்கள். ஒருவரை ஒருவர் நினைவூட்டும் எதுவும் அங்கிருக்கலாகாது. அவர்களின் உள்ளம் இவ்வுலக விழைவுகளை நோக்கி செல்லட்டும் என்று சபரர் ஆணையிட்டார். அவர்கள் இருவரையும் தனித்த ஆளுமைகள் என்றே எண்ணி பேசுங்கள். மூத்தவரே என்றும் இளையவரே என்றும் கூட அழைக்க வேண்டியதில்லை. ஒருவர் உலகில் இன்னொருவர் இல்லாதவரே ஆகுக. இவர் ரம்பர், தானவத்தின் ஒரே அரசர். அசுர சக்கரவர்த்தி தனுவின் ஒரே மைந்தர். அவர் கரம்பர், தானவத்தின் ஒரே அரசர். அசுர சக்கரவர்த்தி தனுவின் ஒரே மைந்தர். இவ்வெண்ணம் நம் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் உரைக. நம் சொல்லில் மட்டும் அல்ல, கண்களிலும் உடலசைவுகளிலும் அதுவே எழுக. அவரது ஆணையின்படி ரம்பனும் கரம்பனும் வெவ்வேறு அரண்மனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
12 நாட்கள் அவர்கள் அகிபீனாவும் சிவமூலியும் அளித்த களிமயக்கிலேயே இருந்தனர். அவ்விரவு விடியத் தொடங்கியபோது அவர்களின் உலகில் இன்னொருவர் முற்றிலும் இல்லாமலாகியிருந்தனர். வியப்பளிக்கும் வகையில் ரம்பனும் கரம்பனும் அந்த தனியாளுமையை தங்களுக்கென எளிதில் சூடிக்கொண்டனர். ரம்பன் உணவிலும் கதைப்போரிலும் ஈடுபட்டான். அவனுக்கென உணவு வகைகளை சமைத்து பரிமாறும் அடுதரனர் வரவழைக்கப்பட்டனர். அவருடன் தோள் நின்று கதையாடும் மல்லர்கள் வந்து கொண்டிருந்தனர். கரம்பன் நூல்களில் மூழ்கினான். அறநூலும் கவிநூலும் கற்ற புலவர்கள் அவை கூடிக்கொண்டே இருக்க அவர்கள் நடுவே அவன் மகிழ்ந்திருந்தான். இத்தனை விரைவில் இவர்கள் தகவமைந்து விடுவார்கள் என்று எண்ணவே இல்லை ஆசிரியரே என்றார் சூரர். அருகே நின்று அவையமர்ந்து சொல்லாடிக் கொண்டிருந்த கரம்பனை நோக்கிய சபரர் நெடுமூச்செறிந்து, இல்லை நிமித்திகரே, அத்தனை எளிதாக இரண்டு ஒன்றாகாது என்றார். தனித்திருப்பதன் பெருவலியை அவர்கள் அடைந்துவிட்டனர். அதை வெல்லும் பொருட்டு முழுமூச்சாக முயல்கிறார்கள். விழிப்புள்ளத்தை பழக்கி எடுக்க முயன்று வென்றுவிட்டார்கள். ஆனால் விழிப்புள்ளம் வலுப்பெறுந்தோறும் அதன் பேரடையால் கனவுள்ளம் அழுத்தி சுருக்கப்படுகிறது. அது நுண்ணுள்ளத்தை அடைந்து அங்கு ஒரு அணுவென மாறி புதைந்திருக்கிறது. ஆலமரம் குடிகொள்ளும் விதை கடுகளவே. சூரர், நீங்கள் தீது சூழ்ந்து கவலை கொள்கிறீர்கள் ஆசிரியரே. மீளவும் வாழவும்தான் வாழ்பவர் உள்ளம் என்றும் விழைகிறது. புண்களை ஆற்றிக்கொள்ள உடல் விழைவதனால்தான் நாம் மீண்டு எழுகிறோம் என்றார். சபரர் ஐயம் நிறைந்த விழிகளுடன் திரும்பி நோக்கி ஆம் என்றார். தாடியே தளறியபடி, ஆனால் உடல் போல கள்ளமற்றதல்ல உள்ளம். அது அழியவும் விரும்பக்கூடும் என்றார். ஆசிரியரே, அது இயற்கையின் நெறிக்கு எதிரானதல்லவா என்றார் சூரர். இயற்கையின் நெறிதான் என்ன? அத்தனை எளிதாக அதை சொல்லிவிட முடியுமா? கூட்டம் கூட்டமாக மீன்களும் பறவைகளும் இறப்பை நாடிச் செல்வதை, தற்கொலை செய்வதை நானே கண்டிருக்கிறேன். இங்குள்ள உயிர்கள் அனைத்திலும் செயல்படும் உள்ளமும் அத்தனை உயிர்களாகவும் நின்று தொழில்படும் பேருள்ளமும் ஒன்றுதானா? கடலும் துளியுமா அவை? எதன் விளைவை ஒட்டி வாழ்க்கை அமைகிறது இங்கு? எவரால் சொல்லிவிட முடியும்? சபரர் மிகைப்படுத்துகிறார் என்றே சூரர் எண்ணினார். ஒவ்வொன்றும் எளிதாக ஒன்றுடன் ஒன்று அமைந்து எழுந்து கொண்டிருந்தது. எப்பழையும் கண்ணுக்குப் படவில்லை. நான் எதையும் காண்கிலேன் ஆசிரியரே என்றார் சூரர். அவர்களின் உடலை பாரும். உள்ளம் உடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆனால் முழுதும் ஒளிய அது விழைவதில்லை. தன்னை வெளிக்காட்ட அது விழைகிறது. உடலில் எங்கோ தன்னை கறந்து வெளிப்படுத்துகிறது உள்ளம். நோக்கும். சூரர் கரம்பனையும் ரம்பனையும் மறைந்து நின்று நுணுக்கமாக நோக்கினார். சில நாட்களுக்குப் பின் ரம்பன் தன் இடத்தொடையை கையால் எப்போதும் வருடிக்கொண்டே இருப்பதைக் கண்டார். அந்தப் பழக்கம் முன்பு இருந்ததா என்று உசாவி இல்லை என்று அறிந்தார். உண்ணும்போதும் போரிடும்போதும் கூட அவன் அறியாத பிறிதொரு தெய்வத்தால் இயக்கப்படுவதிலக்கை அதை செய்து கொண்டிருந்தது. துளைத்து உட்புகத் தவிக்கும் பாம்பு போல. இரவில் துயில்கையிலும் அக்கை அதை செய்து கொண்டிருப்பதைக் கண்ட சூரர் சபரரிடம் அதை சொன்னார். கரம்பனிடமும் அவ்வகையில் ஏதேனும் உடற்பழக்கம் இருக்கிறதா என்றார் சபரர். நுண்ணிதின் நோக்கியும் கரம்பனிடம் அப்படி எந்த அசைவும் தெரியவில்லை. சில நாட்கள் நோக்கிய பின் இயல்பாகவேதான் கரம்பனின் வலப்பக்கத்தை மட்டும் நுணுகியதை உணர்ந்து சூரர் கரம்பனின் முழுதுடலையும் சில நாட்கள் நோக்கினார். இல்லை ஆசிரியரே, அவரிடம் ஏதும் அவ்வகையில் தெரியவில்லை என்றார். இருக்கும். இல்லாமலிருக்காது என்றார் சபரர். மீண்டும் அவையமர்ந்து பல நாட்கள் கரம்பனின் செயல்களை நோக்கிய பின் அப்படி ஏதுமில்லை என்னும் முடிவை அடைந்த பின் அம்முயற்சியை நிறுத்திக் கொண்டார். ஆனால் அந்த நுண்ணோக்கு அவரது கனவுள்ளத்திற்குச் சென்றது. அங்கே அது தவித்து தேடிக்கொண்டே இருந்தது. ஒருநாள் புலவர் அவையில் பேசிக் கொண்டிருந்த கரம்பன் ஒரு பேச்சுக்கு நடுவே வெறுமனே வாயசைப்பதை சூரர் கண்டார். ஒரு கணம் நெஞ்சு துடிப்புதவறியது. மீண்டும் கூர்ந்து நோக்கியபோது அது ஒரு சொல் என தெரிந்தது. ஒலியாக ஆகாது உதடுகளில் மட்டும் நிகழ்ந்து மறைந்தது அச்சொல். அதைக் கண்டபின் விழிகள் அதையே கண்டன. ஒவ்வொரு சொற்றொடர் நடுவிலும் அச்சொல் நிகழ்ந்து மறைந்தது.
ஒலிகொண்ட சொற்களுக்கு நடுவே அச்சொல் அசைந்து அழுவதை சொல்பவனும் சொல்முன் அமர்ந்திருப்பவர்களும் அறியவே இல்லை. சூரர் அச்சொல்லை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார். அது அவரிடம் மட்டுமென சொல்லப்பட்டதாக ஆகியது. 4-5 சொற்களுக்கொருமுறை அக்கேளாச்சொல் வந்து சென்றது. பின்னர் அச்சொல்லின் விரிபரப்பின் மேல்தான் கேட்கும் மொழியின் அத்தனை சொற்களும் ஒலிக்கின்றன என்று தெரிந்தது. சொல்லிடைவெளி விழும்போதெல்லாம் அந்த ஒலியிலாச்சொல் எழுந்தது. சூரர் அச்சொல்லை அனைத்து இதழ்களிலும் நோக்கத் தொடங்கினார். பேச்சுகளில் குவிந்து விரிந்து இழுபட்டு மடிந்து அசையும் இதழ்களில் நினைத்திராத கணத்தில் அச்சொல் நிகழ்ந்து மறைகையில் அவர் உள்ளம் திடுக்கிட்டது. பின்பு ஒருநாள் விடியலில் துயில் மறையத் தொடங்கும் தருணம் தன் உதடுகள் அச்சொற்களை சொல்லிக் கொண்டிருப்பதை அவரே உணர்ந்து உடலதிர எழுந்தமர்ந்தார். என்ன சொல் அது என உசாவிக் கொண்டார். ஏதும் நெஞ்சுள் தோன்றவில்லை. விழிக்கையில் எழுந்த கனவில் அவர் தன் மைந்தனிடம் பூசலிட்டுக் கொண்டிருந்தார். நீ என் மகனே அல்ல, மகன் என்றால் நான் சொல்வன உனக்கு ஆணை என்றிருக்கும் என்றார். மைந்தன் சொன்னவை காதில் விழவில்லை. அவனை தெளிவாக நோக்கவும் முடியவில்லை. நீ எனக்கு யாருமில்லை, நீ என் குருதியுமில்லை என்றபடி விழித்துக் கொண்டார். சால்வையை எடுத்துப் போட்டுக் கொண்டு எழுந்தபோது தலையை ஏதோ முட்டியது போல அச்சொல் தெளிந்தது. நீ படபடப்புடன் முகங்கழுவி இந்நீர் கூட அருந்தாமல் கரம்பனின் அவைக்குச் சென்றார். முதற்புலரியில் எழுந்து நூல் நோக்கும் பழக்கம் கரம்பனுக்கு இருந்தது. தூவி மஞ்சத்தில் மெலிந்த கால்களை இயல்பற்ற முறையில் மடித்து ஒடுங்கி அமர்ந்து மடியில் விரிப்பலகை வைத்து அதில் பரப்பிய ஓலையில் எழுத்தாணியால் எழுதிக் கொண்டிருந்தான். அவன் உதடுகள் நீ 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 என உச்சரித்துக் கொண்டே இருந்தன. தீய தெய்வம் ஒன்றை எதிரில் கண்டவர் போல சூரர் அங்கேயே உடல் சிலிர்த்து நின்றுவிட்டார். திரும்பி ஓடி சபரரின் தவக்குடிலை அடைந்து, ஆசிரியரே, அவர் சொல்லும் சொல் என்ன என்று கண்டேன். நீ என்றார். அச்சொல்லைத்தான் அவர் உதடுகள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. சபரர் பெருமூச்சுடன் ஆம், நான் சில நாட்களுக்கு முன்னரே அதை கண்டறிந்தேன் என்றார். அவன் ஒருபோதும் அச்சொல்லை உரையாடல்களில் சொல்வதில்லை என்பதைக் கண்டேன். சூரரும் அதை அப்போது உணர்ந்து ஆம் என்றார். அதன்பின் கரம்பனின் அனைத்து உரையாடல்களையும் கூர்ந்து நோக்கினார். அவனுடைய உரையாடல்களில் இயல்பாகவே அச்சொல் இல்லாமலாகிவிட்டிருந்தது. அவன் அதை தவிர்க்கவில்லை, அது தானாகவே மூழ்கி மறைந்திருந்தது. சூரரும் சபரரும் அச்சத்துடன் காத்திருந்தனர். ஆனால் அனைத்தும் இயல்பாகவே நிகழ்ந்தன. பிறிதொருவர் இருப்பதையே அறியாதவர்களாக ரம்பனும் கரம்பனும் தங்கள் மாளிகைகளில் வாழ்ந்தனர். தனித்தனியாக அவை கூட்டி தனித்தனியாக நாடாண்டனர். அவர்களுக்கு தனித்தனியாக இளவரசிகளை மணம் புரிந்து வைக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் சொன்னார்கள். சபரர் அதுவும் நல்லதே, நன்மை நிகழ நாம் தெய்வங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். நிமித்திகர் சூரர், ஆனால் அவர்களின் பிறவி நூல்குறிகள் நன்று எதையும் சுட்டவில்லை ஆசிரியரே என்றார். நன்று நோக்கி செயலாற்றுவதொன்றே நாம் செய்யக்கூடுவது என்றார் சபரர். நன்றும் தீதும் தெய்வங்கள் முடிவெடுப்பவை. ஒவ்வொன்றும் நன்றென்றே சென்று கொண்டிருக்கையில் அதுவரை இருந்த கூர்திட்டங்கள் அவிழத் தொடங்கின. மங்கள சண்டியின் ஆலயத்தில் காலை பூசனைக்கு முதல் முரசு ஒலிக்கையில் கரம்பன் சென்று வழிபடுவதே வழக்கம். அவனை மறுபக்கமிருந்த பாதை வழியாக அரண்மனைக்கு கொண்டு செல்லும்போது 2வது முரசு முழங்கும். ரம்பன் அன்னையை வணங்க அழைத்து வரப்படுவான். ஒருநாள் முதல் முரசு முழங்கியதை 2ஆம் முரசு என்று எண்ணி ஏவலர் ரம்பனை அன்னை முன் கொண்டு வந்து நிறுத்தினர். அவ்வேளையில் கரம்பனும் ஆலய முகப்புக்கு வந்தான். அவர்களிருவும் எதிரெதிர் நின்ற பின்னரே நிகழ்ந்தது என்ன என்று ஏவலரும் அமைச்சர்களும் அறிந்தனர். சிற்றமைச்சர் மெல்லிய குரலில், அரசரை பின்னால் கொண்டு செல், பின்னால் என்று கரம்பனின் பல்லக்கை தூக்கியவர்களிடம் ஆணையிட அவர்கள் அதை சரிவர உணராமல் பல்லக்கை தரையில் வைத்துவிட்டனர். தூக்கு தூக்கு என்று அமைச்சர் பதற அவர்கள், அடியார் என்ன செய்ய வேண்டும் அமைச்சரே என்றனர். அதற்குள் பல்லக்கிலிருந்து நீள்மூச்சு எழுந்தது. அது யார் என்று கரம்பன் கேட்டான். அமைச்சர் விடையிறுப்பதற்குள்ளாகவே மூத்தவர் என்று கூவியபடி பல்லக்கிலிருந்து தவழ்ந்திறங்க முற்பட்டான். மூத்தவரே, மூத்தவரே என்று கூவியபடி தவித்தான். ரம்பன் யார்
என்று கூவினான். யாரது? யாரது? என்று கைகளை விரித்து தலையை உருட்டியபடி அலறினான். மூத்தவரே, இது நான். உங்கள் இளையோன். என் பெயர் கரம்பன் என்றான் கரம்பன். நீயா? நீயா? இளையோனே, நீயா? என்று கூவி கைகளை விரித்தான் ரம்பன். என்னை மூத்தவரிடம் கொண்டு செல்லுங்கள். கொண்டு செல்லுங்கள் என்று கரம்பன் கூவினான். போகிகள் அமைச்சரை நோக்க அவர் தவித்தார். கொண்டு செல்லுங்கள். கொண்டு செல்லுங்கள் என கண்ணீருடன் கூவியபடி கரம்பன் தரையில் தவழ்ந்தான். அமைச்சர்களால் ஆணையிட முடியவில்லை. எதிரே கரிய பேருருவாக நின்ற ரம்பனைக் கண்டு அவர்கள் அச்சத்தில் செயலற்றிருந்தனர். ரம்பன், இளையோனே, இளையோனே என்று கைகளை காற்றில் வீசினான். பின்பு காலடிகள் ஓசையிட ஓடிவந்து குனிந்து கரம்பனை தரையில் இருந்து தூக்கிச் சுழற்றி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். இளையோனே, நான் எப்படி உன்னை மறந்தேன்? எப்படி நீ இல்லாமல் இருந்தேன் என கண்ணீர் விட்டபடி மாறி மாறி முத்தமிட்டான். மூத்தவரே, தனியனாகிவிட்டேன் மூத்தவரே என்று கரம்பன் அழுதான். அவர்கள் விடாய்தீராது மீண்டும் மீண்டும் கட்டிக்கொண்டார்கள். கண்ணீர் முகமெங்கும் வழிய சிரித்தார்கள். அமைச்சர்களும் கண்ணீருடன் வந்து அவர்களின் கால்களைத் தொட்டு தலையில் சூடிக்கொண்டார்கள். சூரர் ஆடை நெகிழ பாய்ந்து சென்று சபரரின் தவக்குடிலை அடைந்து அனைத்தும் சீரடைந்து விட்டன ஆசிரியரே. அவர்கள் மீண்டும் இணைந்துவிட்டனர் என்றார். அது கண்டடைதல் மட்டுமே. இணைப்பு அல்ல. இரட்டை நிலை நீடிக்க வேண்டும் என்றால் ஒருமை நிலை சற்று தேவையாகிறது என்றார் சபரர். என்ன சொல்கிறீர்கள் ஆசிரியரே என்றார் சூரர். எழுந்தாலன்றி வீழ முடியாது என்றார் சபரர். வளர்வதிலிருக்கும் இன்பத்துக்கு நிகரான இன்பம் சிதைவதிலும் உண்டு என்பதை உடல் அறியாது, உள்ளம் அறியும். சூரர் தளர்ந்து பீடத்தில் அமர்ந்து அனைத்தும் சீரமையும் என்ற நம்பிக்கையே என்னை இதுவரை கொண்டு வந்தது ஆசிரியரே என்றார். சீரமையவும் கூடும் என்றார் சபரர். சில நாட்கள் ரம்பனும் கரம்பனும் ஒருவரோடொருவர் தழுவி ஒட்டிக்கொண்டே இருந்தனர். ஒவ்வொரு கணமும் நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் உச்சிகளில் உலவினர். இருவரும் இணைந்து வாழ்ந்த அரண்மனையில் அவர்களின் பெருஞ்சிரிப்பொலி ஓயாது ஒலித்தது. குலைந்த அனைத்தையும் சீரமைத்துவிட வேண்டும் என்றும் மூவுலகையும் வென்று அடக்கிவிட வேண்டும் என்றும் வெறிகொண்டனர். இரவும் பகலும் துயிலாதிருந்தனர். அரண்மனையின் ஏவலரும் அமைச்சர்களும் அவர்களின் உளவிரைவுக்கு நிகர் நிற்கவியலாமல் தவித்தனர். தூண்மூலைகளில் நின்றபடி துயின்றும் ஒளிந்தமர்ந்து ஓய்வெடுத்தும் உடன் விரைந்தனர். அமைச்சர்கள் எச்சம் வைத்து ஓராண்டுகால அரசு பணிகள் அனைத்தும் ஓரிரு வாரங்களில் முடிவடைந்தன. மேலும் பணிகள் தேவை என்றுணர்ந்து கருவூலத்தையும் ஆட்சியோலை பதிவகத்தையும் துழாவி புதிய திட்டங்களை கண்டடைந்தனர். அரண்மனையில் ஒவ்வொருவரிலும் வெறி எழுந்தது. அத்தனை வழிகளிலும் காய்ச்சல் படிந்திருந்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லெடுப்பதே குறைந்தது. அனைவரிடமும் அரசர்களே பேசிக் கொண்டிருந்தனர். ரம்பகரம்பர் கரைக்கிருட்டில் கதையேந்தி களம்புகுந்தனர். புறவி ஏறி மலைச்சரிவுகளில் விரைந்தனர். 4 பேருக்கான உணவை ஒருவரே உண்டனர். அவையமர்ந்து 7 அமைச்சர் வாசித்துக் காட்டிய ஓலைகளை ஒரே சமயம் கேட்டு முடிவுகள் சொன்னார்கள். வணிகர்களே சந்தித்தபடியே அமைச்சர்களுக்கு ஆணையிட்டனர். நிலவு முதிர்ந்து இரவு வரை கலைகளில் ஈடுபட்டனர். அவர்கள் எப்போது துயில்கிறார்கள் என்பதை எவரும் அறியவில்லை. என்று என சூரரும் சபரரும் காத்திருந்த தருணம் ஒருநாள் காலையில் வந்தது. மஞ்சத்தரையில் கரம்பனின் அலறலோசை கேட்டு ஏவலர் உள்ளே புகுந்து நோக்க ரம்பன் தன் ஒரு வயிற்றனை நிலத்தோடு அழுத்தி ஏறியமர்ந்து வலக்கையால் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தான். அவன் இடக்கையில் இருந்த கட்டாரியுடன் அதை கரம்பனின் வலக்கை இறுகப் பற்றியிருந்தது. இடக்கையால் ரம்பனின் தோளை ஓங்கி அறைந்து கரம்பன் கூச்சலிட்டான். உள்ளே சென்ற ஏவலர் திகைத்து நிற்க பின்னால் வந்த சூரர் அருகே இருந்த பெரிய பீடத்தை எடுத்து ஓங்கி ரம்பனின் தலையில் அடித்தார். அலறியபடி அவன் சரிய அந்த சிறிய தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு தன்னை மீட்ட கரம்பன் உருண்டு கிடந்த பித்தளை உமிழ்கலத்தை எடுத்து ரம்பன் தலைமேல் மீண்டும் அறைந்தான். விலங்கென அலறியபடி புரண்ட ரம்பன் எழுவதற்குள் கைகளை ஊன்றி தவழ்ந்து அரைமூலைக்குச் சென்ற கரம்பன், என் ஆணை, கொல்லுங்கள் இந்த விலங்கை, இக்கணமே கொல்லுங்கள்
என்று கூச்சலிட்டான். ரம்பன் அவனை என்னிடம் பிடித்துக் கொடுங்கள். புழு, இழிந்த புழு என்று பற்கள் கிட்டிக்க கூவினான். சூரர் ஆணையிட ஏவலர் கரம்பன் மேல் பாய்ந்து பற்றி இறுக்கி பட்டுத் துணிகளால் கைகால்களை சேர்த்துக் கட்டினர். ரம்பனைக் கட்டச் சென்று இருவர் தூக்கி வீசப்பட 12 ஒரே சமயம் அவன் மேல் பாய்ந்து இறுக்கினர். சூரர் பீடத்தின் உடைந்த கால்களால் அவன் தலையை அரைந்து கொண்டே இருந்தார். தலையுடைந்து குருதி வழிய மெல்ல அவன் தளர்ந்தபோது ஏவலர் அவனையும் துணிகளால் இறுக்கிக் கட்டினர். அவன் மூக்கின் கீழே சிவமூலிப்புகை காட்டி மயங்கச் செய்து தூக்கிச் சென்றனர். இருவரையும் அவர்களின் பழைய தனியரண்மனைகளுக்கே கொண்டு சென்று படுக்கச் செய்தனர். அவர்கள் விழித்தெழுகையில் தோள் வலுத்த ஏவலரும் மருத்துவரும் உடனிருக்க வேண்டும் என சபரர் ஆணையிட்டிருந்தார். அவர்கள் காலையில் மஞ்சத்தருகே காத்திருந்தனர். முதலில் விழித்தெழுந்த ரம்பன் எங்கிருக்கிறோம் என்றறியாமல் திகைத்து கைகளை மெத்தை மேல் அடித்தபடி ஓலமிட்டான். ஆ ஆ என்று அலறியபடி எழுந்தான். யார்? யாரது? யார் என்று திகைப்புடன் சுற்றுமுற்றும் தலை திருப்பி செவிகூர்ந்து கூவினான். அரசே, நாங்கள்தான் என்று சூரர் சொன்னார். யார்? யார் என்றான் ரம்பன். உடனே தன் நெஞ்சில் ஓங்கியறைந்தபடி எழுந்தோடி மஞ்சத்தரையின் சாளரம் வழியாக வெளியே குதிக்கப் பாய்ந்தான். அவனை பாய்ந்து பற்றி இழுத்துச் சுழற்றி தரையோடு அழுத்தினர். அவன் நான் நான் என்று கூவியபடி தரையில் மண்டையை அறைந்தான். நெற்றி உடைந்து குருதி வழிந்து தரையில் சிதறியது. அவனைப் பற்றி இழுத்துச் சென்று தனியறையில் அடைத்தனர். நெஞ்சிலும் தலையிலும் ஓங்கி ஓங்கி அறைந்தபடி நான் நான் என்று கூவினான். தரையையும் சுவர்களையும் ஓங்கி ஓங்கி மிதித்தான். அறைந்து வெறிக்கூச்சலிட்டான். தலையை கதவுகளிலும் சாளரங்களிலும் மாறி மாறி முட்டினான். தன் உடலைதானே நகங்களால் கிழித்தான். உதடுகள் கடிபட்டு குருதி பெருகியது. அலறி அலறி தொண்டை கமறி ஒலி எழுந்தபோது மல்லாந்து தரையில் படுத்து தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தான். கட்டுண்டவன் சிறைச்சரடுகளை அறுக்க முனைவது போல தவித்து துடித்தான். வெறிகொண்டு மீண்டும் எழுந்து கதவுகள் மேல் பாய்ந்தான். உச்சிவேளையில்தான் கரம்பன் விழித்தெழுந்தான். உடலைச் சுருக்கியபடி கண்களை விழித்து மச்சுப்பரப்பை நோக்கி சற்று நேரம் படுத்திருந்தான். பின்பு தன்னிறக்கம் கொண்டு விசும்பி அழத் தொடங்கினான். அவனருகே குனிந்த சூரர், அரசே, நான் நிமித்திகன் சூரன் என்றார். அவர் சொற்கள் அவனை சென்றடையவில்லை என்பது போல நோக்கினான். சிந்தனைகளுக்கு நடுவே இருந்த தொடர்பு அறுபட்டுவிட்டது போல விழிகள் மட்டும் உருள உடல் சோர்ந்து மஞ்சத்திலேயே இருந்தான். அவனை தூக்கிச் சென்று நீராட்டினர். உணவூட்டப்பட்டதும் உண்டான். பேசப்பட்ட எதையும் உள்வாங்கவில்லை. அவன் விழிகளுக்குப் பின்னால் ஆன்மா இல்லையோ என்ற ஐயத்தை சூரர் அடைந்தார். கரம்பன் அறைக்குள் புகுந்த கருவண்டு ஒன்று அவனைச் சுற்றிச் சுற்றி வந்ததைக் கண்டு அவன் அசையாமல் அமர்ந்திருப்பதை சூரர் கண்டார். அவன் விழிகள் அதைத் தொடர்ந்தன. உடல் பதறிக்கொண்டிருந்தது. ஆனால் கையைத் தூக்கி அந்த வண்டைத் துரத்த அவனால் முடியவில்லை. குரல் கொடுக்கவும் இயலவில்லை. கைகள் சோர்ந்தவை போல இருபக்கமும் கிடக்க நோக்கியபடி அமர்ந்திருந்தவனைக் கண்டு ஏவலன் ஓடிவந்து வண்டை துரத்திய போது அவன் உடல் ஆறுதல் கொண்டு நிகழ்ந்தது. தொண்டை ஒரு சொல்லுக்கென அசைந்தது. ஆனால் ஒலி எழவில்லை. ரம்பன் தனியறையிலேயே கிடந்தான். அவனுக்களிக்கப்பட்ட உணவை அருந்தவில்லை. விடாய் கொண்டு அவன் நீர் கேட்கும்போது வெல்லம் சேர்த்து பால் அளிக்கும்படி சபரர் ஆணையிட்டிருந்தார். அதை மட்டுமே உண்டு அவன் உடல் உயிர்த்தது. 1 மாத காலம் கடந்து மெலிந்து எலும்புருவான ரம்பன் வெளியே கொண்டு வரப்பட்டான். அவனை கண்காணித்தபடி எப்போதும் ஏவலர் உடனிருந்தனர். தன் தலையின் வலப்பக்கத்தை காதுக்குமேல் வலக்கையால் தட்டிக்கொண்டே இருந்தான்.